ஹாடாமே சொல்ல எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்குது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிக்குமா இல்லையான்னு தெரியாமலே நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. சரி, இன்றைக்கி நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்னா தயாங்கோட ஒன் ஷாட் தான். தி டைட்டில் இஸ் தி மாஃபியா ஃபேல் இன் லவ் வித் எ தீஃப். சரி வாங்க ஸ்ட்ரைட்டஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே ஒரு பெரிய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அயன், இது வீடா இல்லை கெஸ்ட் ஹவுஸா? இம்மாம் பெருசு இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போனால் காசு தேரும்னு நினைக்கிற. 4-5 கார் வேறு இருக்குது. தேரும்னு தான் நினைக்கிறேன். போகலாமா அப்படின்னு நீங்கள் அதிலே பார்த்துட்டே இருக்கீங்க. எதாக இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நீங்கள் அப் டு பாட்டம் பார்த்துட்டே இருக்கீங்க. அயன், இங்கே நின்னா யாருக்காவது டவுட் வந்துடும். நைட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. பட் நீங்கள் போகும்போதெல்லாம் திரும்பி அந்த வீட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு 12:30 இருக்கும். வீட்டு செவரை கட்டி வைக்க சொன்னால் கோயில் செவரு மாதிரி கட்டி வச்சுருக்கானுங்க. சி, இந்த திருடங்கள்லாம் வந்தால் எப்படி தான் நிம்மதியாக திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு செவரை ஏறி குதிச்சுட்டு எங்கே இருக்குது இங்கே தானே எங்கேயோ விண்டோவை பார்த்தேன். இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோப் எடுத்து அப்படியே போடுறீங்க. விண்டோவில் நல்லா மாட்டிக்குது. நீங்கள் பொறுமையாக அதில் ஏறி நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே குதித்ததுமே உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அதாவது பாத்ரூம் டோர் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி. ஐயோயோ, இந்த நேரத்தில் குளிக்கிறானா? இவன் குளிக்கிற நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோமா இல்லை நம்ம வந்த நேரத்துக்கு தான் இவன் குளிக்கிறானா அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. இப்போ பாத்ரூம்லேருந்து ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு ஒரு டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கான். அவன் பாடி ஃபுல்லாகவுமே வந்துட்டு வாட்டர் ட்ராப்ஸ். அவனோட ஹேர்லேருந்து அப்படியே சொட்டாக வாட்டர் ட்ராப்ஸ் கீழே விழுகுது. இப்போ அவன் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அழகூரில் பூத்தவனே, என்னை அடியோடு சாய்த்தவனே, அப்பா என்ன அழகுடா அப்படின்ட்டு அவனுக்கு அவனே முத்தம் கொடுத்துட்டு இன்றைக்கி எந்த ட்ரெஸ் போடலாம், இது போடலாமா அப்படின்னு அவன் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் லைட்டாக எட்டி பார்த்துட்டு எந்த நேரத்துக்கு குளிக்கிறான் பாரு சாத்தான் அப்படின்னு அவனே பார்க்குறீங்க. இப்போ அவனோட ஜஸ்ட்டு கிட்ட கரெக்டாக யாரோ அந்த லேசர் லைட்டோடலாம் இருக்கும்ல ரெட் கலரில், அதை அடிக்கிற மாதிரி இருக்குது. இது கண்ணுக்கானது தானே அப்படின்னு நீங்கள் கரெக்டாக விண்டோ சைட் பார்க்குறீங்க. யாரோ அவனை சுடுறதுக்காக ஏம் பண்ணிட்டு நிற்கிறாங்க கண்ணை. ஐயோ வயன், தப்பான நேரத்தில் கரெக்டாக வந்து நிற்கிறியேடி. இப்போது இவனை காப்பாற்றாமல் விட்டுட்டா இவன் செத்துருவான். இவன் செத்துட்டானா ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி ஏதாவது மாட்டி இருந்துச்சுன்னா என்ன தானே திருடின்னு நினப்பாங்க. ஐயோயோ, இப்போ இவனை காப்பாற்றுனா என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவானோ? இல்லை, என்ன இருந்தாலும் இவனை காப்பாற்றலாம் அப்படின்னு குடுன்னு நீங்கள் போய் அவனை அப்படியே ரொட்டேட் பண்ணி பெட்டில் தள்ளுறீங்க. நீங்கள் தள்ளும் போது கரெக்டாக கன் சவுண்டு அந்த விண்டோலேருந்து இன்னொரு விண்டோவுக்கு பாஸ் ஆகி போகுது. இப்போ உங்களை பார்த்தா அந்த பையன் பெட்டுக்கு மேலே, நீங்கள் அவனுக்கு மேலே. அவன் அந்த விண்டோவை பார்க்குறான். அதில் சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அது வழியாக தான் இப்போது கன் போயிருக்கும். அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஃபுல்லாக பிளாக் கலரில் எல்லாமே வியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு கேப், ஒரு மாஸ்க் போட்டிருக்கீங்க. உங்கள் கண்ணை பார்த்துட்டே உங்கள் கண்ணு கீழே ஒரு கன்னத்தில் ஒரு சின்ன மச்சம் இருக்கும். அதை பார்த்துட்டு நீ யார் அப்படின்றான். உங்களுக்கு இப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. நீங்கள் உடனே எந்திரிச்சு போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு நீ யார், என்னை விடு, நான் போகணும் அப்படின்னு நீங்கள் அவனை தள்ளி விட்டு அப்படியே அந்த வந்த ரோப் வழியாகவே இறங்கி நீங்கள் ஓடிடுறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு செம்ம பயம். இப்போது நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டை விட்டே போயிட்டீங்க. ஸ்டில் உங்கள் ஹார்ட் வந்து ஓவராக தான் பீட் ஆகிட்டுருக்கு. இப்போது நீங்கள் ஒரு கையில் பிளாக் கலரில் ஒரு கயிறு கட்டியிருப்பீங்க. அதில் எதுவும் தொங்குற மாதிரி இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தா அது ஒரு பிரேஸ்லெட். நீங்கள் அது ஸ்ட்ரீட் லைட் கிட்டே கொண்டு போய் காட்டுறீங்க. செம்ம அழகாக இருக்குது. அதில் ரொம்ப மைன்யூட்டாக ஒரு விஷயம் எழுதியிருக்கு. நீங்கள் அப்படியே குறுன்னு அதையே பார்க்குறீங்க. தயாங், பட் அழகாக இருக்குது. இது நான் விற்க போகிறதில்ல, நானே தான் என் கையில் போட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்கள் கையில் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஆல்டர்னேட்டிவாக இப்போ அந்த பையன் சைடு பார்த்தா அவன் வீடு ஃபுல்லாக இப்போ போலீஸ். சார், உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே வச்சு உங்களை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கண்ணா. இனிமேல் உங்களோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாங்கள் வேணால் 4-5 போலீஸை இங்கே உங்களோட சேஃப்டிக்காக நிப்பாட்டி வச்சுட்டு போகிறோம். உங்களுக்கு ஓகேவா சார்? இல்லை, எனக்கு இது வேணாம் சார், ப்ளீஸ், இது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இல்லை, இதை நான் பார்த்துக்கிறேன்
சார் நாங்கள் கல்ப்ரேட்டையாவது கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். நான் தான் இந்த கம்ப்ளைண்ட்டும் ரிஜிஸ்டர் பண்ணல, நீங்கள் போகலாம் அப்படின்னு அவன் துரத்தி விட்டுறான். அவங்களும் எல்லாம் போகிறாங்க. இப்போது அவன் போய் பெட்டில் படுத்துட்டு யாராக இருக்கும் ஒரு வேளை என்னை காப்பாற்ற வந்தவளா? சீச்சி, அவள் எதுக்கு என்னை காப்பாற்ற வரணும்? ஒரு வேளை என்னை லவ் பண்ணுறாளோ? இல்லை இல்லை, அந்த மாதிரி ஒரு கண்ணை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அவள் புதுசாக இருக்குது. ஐயோ, மண்டையே பிக்குது, யார் தான் அவள் அப்படின்னு அவன் தூங்காமல் அவங்களே நினச்சிட்ருக்கான். இப்போது இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, அவன் தயாங். அதாவது நீங்கள் அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் திருட போயிருப்பீங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக் போகுது. இந்த 1 வீக்கும் நீங்கள் எங்கேயுமே போய் திருடலை, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பயம். இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஒரு வீடு பார்க்குறீங்க. செம்ம பெருசாக இருக்குது அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு, வயன் இவ்வளோ நாள் திருடலை, இந்த வீடு வேற பார்க்க நல்லா பெருசாக இருக்குது, கை வச்சிடலாமா? எதாக இருந்தாலும் இன்றைக்கி நைட் ரிஸ்க் எடுத்து தான் பார்த்துருவோமே அப்படின்னு நீங்கள் அந்த வீட்டை பார்த்துட்டே போகிறீங்க. இப்போ ஒரு நைட் 12:30க்கு மேலே இருக்கும். இப்போ நீங்கள் பொறுமையாக அந்த வாலெல்லாம் ஏறி குதித்து ஜன்னல் வழியாக நீங்கள் உள்ளேயும் போயிட்டீங்க. உள்ளே போனால் ஒரு பர்சன் பெட்டில் வந்து படுத்துருக்காங்க, நல்லா இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக பீரோ பக்கம் போய் திறக்கிறீங்க. பார்த்தா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. என்ன இவன் பணக்காரன்னு பார்த்தா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தேடுறீங்க மணி எங்கேயாவது இருக்குமான்னு. இப்போ பார்த்தா அந்த பீரோவில் எல்லாம் உள்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் திறந்து பார்க்குறீங்க, அது திறக்க முடியல. இப்போ நீங்கள் பொறுமையாக தூங்கிட்டு இருக்க அந்த பர்சன் முன்னாடி போய் உட்காந்துட்டு, இதோ பாரு, நீ ஆம்பளையா பொம்பளையான்னு கூட எனக்கு தெரில, நான் உன் வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு காசு திருடிக்கிறேன். நீ நாளைக்கு எழுந்திரிச்சு அது தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோ, இல்லைனா நீ எங்கேயாவது செலவு பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோ, பட் திருடிட்டேன்னு மட்டும் நினச்சிக்காத. சாவி மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்கிறா தங்கம் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே ரொட்டேட் ஆகி படுக்கிறான். அவன் படுத்ததும் உங்களுக்கு ரொம்ப பயம் வந்தனால நீங்கள் அப்படியே தரையில் படுத்துட்டீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட எல்போஸை வச்சு நீங்கள் முன்னாடி நகர்ந்து போகிறீங்க. சாவியை ரொம்ப நேரம் தேடுறீங்க. ஒரு வழியாக உங்களுக்கு அந்த சாவியும் கிடச்சிருச்சு. மகாலட்சுமியே, இப்போ நம்ம பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த உள்ட்ராவே திறக்கிறீங்க. திறக்கும்போது கரெக்டாக யாரோ உங்களோட புடனிலே அடிக்கிறாங்க. நீங்கள் பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தூங்கிட்டு இருந்த அந்த பர்சன் தான் இப்போ நிற்கிறான். டே கம்னாட்டி பயலே, பொம்பளை பிள்ளை தலையில் யாராவது இப்படி அடிப்பாங்களோடா அப்படின்னு நீங்கள் போய் அவன்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க. அவனுமே உங்களை அடிக்கிறான். இப்போ கடைசியில் பார்த்தா ஒரு சேரில் உங்களை கட்டி போட்டு வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே மயக்கத்தில் இருக்கீங்க. இந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் முழிச்சதுமே பார்க்குற ஃபஸ்ட்டு முகம் அந்த பையன். யார் ஒன்று அனுப்புனா? என்னது, எவன் ஒன்று அனுப்புனா? என்ன யார் அனுப்பணும்? உண்மையாக சொல்லு, அந்த காய் அனுப்புனானா? காய், ரசம், சாம்பார்னு என்னடா பேசிகிட்ருக்க? இந்த பாரு, விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. யார் ஒன்று அனுப்புனா? எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? என்னை கொல்ல வந்தியா? அடச்சி, உன்னை கொல்ல வந்தேன்னா எதுக்கிட்ட நான் போய் பொருளை தேடணும்? அதான் நான் கேட்குறேன், எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? திருட வந்தேன். என்ன இப்படி பார்க்குற? திருடுறது என்ன அவ்வளோ கேவலமான ஜாபா? எவ்வளோ நல்ல ஜாப் தெரியுமா? அப்படியே அவன் உங்கள் கண்ணை பார்க்குறான். உங்கள் கண்ணுக்கு கீழே மச்சம், அதாவது தயாங்கெலாம் இருக்குல்ல கன்னத்தில், அந்த மாதிரி மச்சம்தான். அதை பார்த்துட்டு, சரி சொல்லு, நீ இந்த 1 வீக்கு முன்னாடி யாராவது காப்பாற்றினியா? அது எப்படி உனக்கு தெரியும்? இல்லை 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 இல்லை, நான் யாரையும் காப்பாற்றல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை பார்க்குறான். உங்கள் கையில் அந்த பிரேஸ்லெட் இருக்குது. அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஆக்சுவலாக இப்போ வந்ததும் நீங்கள் தயாங்கோட வீட்டுக்கு தான். நீங்கள் இப்போ தான் அவனை நல்லா நோட் பண்ணுறீங்க. ஐயோயோ, யார்கிட்ட சிக்கக்கூடாதுன்னு நினச்சனோ, திருப்ப அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவன்கிட்டயே வந்து நிற்கிறியடி யோன் அப்படின்னு நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன, போலீஸ்கிட்ட மாட்டிருக்கியா? இல்லையே, நான் ஒரு டைம் கூட இது வரைக்கும் போலீஸ்கிட்ட மாட்டினது இல்லையே. அப்போ இப்போ நான் போலீஸ்க்கு கால் பண்ணவா? இல்லை 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 இல்லை, வேணாம் இரு, கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அவன் டயல் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. இல்லை இல்லை இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன். சரி சொல்லு. நான் ஒரு திருடி. அதான் தெரியுமே, நான் வந்து திருட தான் வந்தேன். அன்னைக்கும் உன் வீட்டில் திருட தான் வந்தேன். ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டேன். சரி பரவாயில்ல, ஆனால்
இன்னையிலேருந்து நீ திருடக்கூடாது. ஆ, அதே நீ சொல்கிற? நான் தான் சொல்லுவேன், இன்னையிலேருந்து நீ என் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது. என்னெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. என்னை என்ன லூஸுன்னு நினச்சிட்ருக்கியா? ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நீ எவனா வேணா இருந்துட்டு போ, ஆனால் என்னெல்லாம் உன் கூடலாம் இருக்க முடியாது. நான் ஒரு மாஃபியா. அதுக்கு என்ன என்னை மிரட்டி பார்க்குறியா? இங்கே பாரு, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். என்ன நீ சொல்கிற கேட்கறதுக்கு நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? இது கூட நல்லா இருக்கே. இன்னிலேருந்து நீ என்னோடய வீட்டில் க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோ. என்ன என்னால் பண்ண முடியாது. இதோ பாரு, பண்ணலைன்னா என் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு உனக்கே தெரியும். ஸ்ட்ரைட்டாக போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ, படுத்தாத. இங்கே பாரு, இன்னிலேருந்து நான் உன் பாஸ். நீ என்ன இனிமேல் பாஸ்ன்னு தான் கூப்பிடணும். ஓகே பாஸ், போய் தொலைங்க. இப்படியே தான் ஒரு 1 மந்த் போகுது. இப்போ நீங்கள் தயாங்கோட வீட்டில் ஒரு க்ளீனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஜாப் பிடிக்கவே இல்லை. ஸோ தயாங் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் செய்வீங்க. தயாங்கை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. பட் நீங்கள் அவனை பார்த்து பயமே பட மாட்டீங்க. இப்போ ஒன் ஃபைன் டே தயாங்க அவன் ரூமில் நின்றுட்டு வயன் அப்படின்னு கத்துறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக போயிட்டு, பாஸு கூப்பிட்டிங்களா? என் பர்ஃப்யூம் எங்கே? அது சிரிக்காத. என் பர்ஃப்யூம் எங்கே? அது அன்னைக்கு அந்த டேபிளை க்ளீன் பண்ணிட்டுருந்தேன்னா. அப்போ உங்கள் பர்ஃப்யூமை பார்த்தேன், தெரியாமல் கீழே போட்டு உடச்சிட்டேன். அதோட காஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியுமாடி? எவ்வளோ? ஒரு 1 lakh. ஐயோ, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னதும் அவங்கள பார்த்து முறைக்கிறான். நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு வெளில போயிடுறீங்க. இந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் தயாங்கோட ரூமில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங் பெட்டில் உட்காந்து ஏதோ லேப்பில் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு செயின் நல்லா பளபளன்னு தெரியுது. நீங்கள் அது பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. அது அழகாக இருக்குது. அது நீங்கள் அவனுக்கே தெரியாமல் எடுத்து உங்கள் பேக்கெட்டில் போட்டுட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு, பாஸு நான் க்ளீன் பண்ணிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக நடந்து போகிறீங்க. அப்போ தயாங் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டக்க வந்து உங்கள் கையை பிடிச்சி முறுக்குறான். பாஸு பாஸு கையை விடுங்க பாஸு. எடுத்தது கொடு. என்னது? எடுத்தல்ல செயின், அதை கொடு அப்படின்னதும், இல்லை நான் எதுவும் எடுக்கலை, நான் பார்த்தேன், கொடு. ஓ, பார்த்துட்டிங்களா? இந்தாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. இன்னும் அந்த திருட்டு புத்தி உன்னை விட்டு போகல அப்படின்னு நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் உள்ளே வரான். பாஸ், நம்ம பெரிய ஆபத்தில் இருக்கோம். என்னாச்சு? அது நம்ம ட்ரக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் கடைசியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு வர வேண்டியது, ஆனால் அங்கே போலீஸ் போட்டாங்க. ரொம்ப நிறையா பேர் இருக்காங்க, நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் இன்றைக்கி டிலே பண்ணால் நம்மளுக்கு நாளைக்கு காலையில் அதெல்லாம் டீலர்ஸ்க்கு கொடுத்தே ஆகணும். இப்போ என்ன பாஸ் பண்ணுறது? ஐயோ, யார் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா? அதான் எங்களுக்கும் தெரியல. வேறு ரூட் இருக்குமா? இல்லை பாஸ், அது 1 வே. ஐயோ, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங்கும் அந்த பையனும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பிளான்லாம் சொல்கிறீங்க, அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போ தயாங், உனக்கு என்ன வேணும்? ஏன் அதெல்லாம் பண்ணுற? எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு ஃபேவர் வேணும். என்ன அது? அது எனக்கு இந்த ஒர்க் பிடிக்கல. ஸோ நான் இந்த ஒர்க்லேருந்து நிற்கணும். பார்க்கலாம். உன் வாயிலேருந்து பார்க்கலான்னு வரதே ரொம்ப அபூர்வந்தான். நான் இந்த ஒர்க்கை பண்ணுறேன். டே தம்பி, அந்த ட்ரக்ஸை காரில் வைக்க முடியும் தானே? வைக்கலாம் மேடம். அப்போ சரி, போலீஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து என்கிட்ட சொல்லு. தென் நைட்டுக்கு ரெடி ஆயிரு, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியோட துணியை கொஞ்சம் லைட்டாக தூசியெல்லாம் பட்டால் நம்ம எப்படி தட்டி விடுவோம் அந்த மாதிரி தட்டி விட்டு போகிறீங்க. தயாங்க உங்களை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறான். இப்போ நைட் ஆகிடுது. நீங்கள் அந்த ட்ரக்ஸ் இருக்க இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க. நான் சொன்னதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுல்ல? அந்த ட்ரக்ஸ் இருக்க காரு ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட போகணும்.
அவங்க அதை செக் பண்ணிகிட்ருக்க இருக்க நான் அங்கே போய் உடனே காரை திருப்பிடுவேன். அவங்க சந்தேகத்தில் என் பின்னாடி வருவாங்க. தென் அப்படி வரும்போது எல்லாரும் வரலனா இன்னொரு ஐடியா இருக்குது. இன்னொருத்தன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அவங்க நம்புவாங்க, உன்னையும் விடுவாங்க. இந்த பிளான் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆனால் ட்ரக்ஸ் சேஃப். ஓகேவா? எல்லாம் பிளான் படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ கரெக்டாக அந்த ட்ரக்ஸ் இருக்க வண்டியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ போலீஸ்லாம் செக் பண்ணிகிட்ருக்கவும் இப்போ அந்த ட்ரக்ஸ் இருக்க வண்டியில் இருக்கவங்கள, ஹலோ சார், கொஞ்சம் வெளில வரீங்களா, நாங்கள் உங்கள் வண்டியை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வெளில வராங்க. இவங்களுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. அவங்க எல்லோரும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக வண்டியில் வர்றீங்க. வந்து அடுத்த செகண்ட் போலீஸ்லாம் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் உடனே வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் வந்த வழியிலே போகிறீங்க. போலீஸ்க்கு எல்லாமே உங்கள் மேலே தான் இப்போ டவுட் வந்துருச்சு. ஸோ எல்லா போலீஸுமே உங்கள் பின்னாடி வராங்க. இப்போது கடைசியில் ஒரு போலீஸ் மட்டும், சார் நீங்கள் எல்லாருமே போகலாம், நாங்கள் தேடுறவங்க கிடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சியர்ஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போது இவங்க எல்லாருமே போயாச்சு. அந்த ட்ரக்ஸும் ஒரு வழியாக சேஃபாக அந்த குடோனுக்கு போயிருச்சு. இப்போது நீங்கள் செம்ம ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்க இல்லையா, போலீஸ் எப்படியோ உங்களை சுற்றி வளைச்சாச்சு, உங்களை பிடிச்சிட்டாங்க. இப்போ அதுலேருந்து ஒரு போலீஸ் மட்டும் கன் எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட வராங்க. இப்போ உங்களை பார்த்துட்டு உங்கள் கையில் ஹேண்ட் கஃப் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. தயாங்க்கு இந்த நியூஸ் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவனோட லாயரை கூட்டிகிட்டு வரான். பட் அவங்களால லீகலாக எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல. இப்போ தயாங்கோட லாயர், இது சாட்டர்டே தயாங், மண்டே தான் நம்ம எதாக இருந்தாலும் பார்க்கணும். 2 days அவள் எப்படி இருந்தாலும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே தயாங்க்கு உயிரே இல்லை. அவன் அப்படியே உட்காந்து அழுகிறான், என்னால் தான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே சரி அவன் வேறு ஏதாவது இல்லீகலாக ஆக்ஷன் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. இங்கே ஆல்டர்னேட்டிவாக உங்களை பார்த்தா செல்குள்ளே வச்சு உங்களை செம்மையாக அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வலிக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் அடிக்காதீங்க, என்னால் முடியல, என்னால் வலி தாங்க முடியல. நடிக்காத, எங்கே ட்ரக்ஸ் எங்கே, எனக்கு அப்படி எதுவும் தெரியாது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நீ தான் ட்ரக்ஸை கடத்திருப்பேன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி அந்த வழியில் ஒரு ட்ரக்ஸ் போக வேண்டியது இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீ தான் வச்சுருப்ப. எங்கே இருக்குது, எனக்கு உண்மையாலுமே தெரியாது, ப்ளீஸ் விட்டுருங்க. எங்கேயாவது யார்ட்டாவது கொடுத்துட்டியா, இல்லை யாருக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை, அதாவது ஃபிங்கர்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் அப்படியே அவங்களோட ஷூ காலை வச்சு மிதிக்கிறாங்க. முடியல, ப்ளீஸ் விடுங்க, வலிக்குது, என்னால் முடியல, ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறீங்க. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு பெரிய குச்சி எடுத்து உங்கள் காலிலே அடிக்கிறாங்க. முடியல, ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ எதுக்கு எங்களை பார்த்துட்டு காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்த? ஏன்னா என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, நீங்கள் ஏதாவது சார்ஜ் பண்ணாலும் கட்ட மணி இல்லை, அதனால நான் அப்படி வந்தேன். அழுகிற மாதிரி நடிக்காத சரியா? ட்ரக்ஸ் எங்கே? உண்மையாலுமே எனக்கு தெரியாது, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி ரொம்ப அழுகிறீங்க. இப்போ அவங்க உங்கள் கன்னத்துலேயே சப்புன்னு அடிக்கிறாங்க. உங்களோட லிப்ஸ் கிட்டேருந்து அப்படியே ப்ளீட் ஆகுது. எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல, ப்ளீஸ் விட்டுருங்க, நான் போகணும் அப்படின்னு நீங்கள் அழுகிறீங்க. இப்படியே ஒரு 1 day போகுது. அவங்க நினைக்கும் போதெல்லாம் வந்து உங்களை அடித்து அந்த ட்ரக்ஸ் எங்கன்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்களும் ரொம்ப அழுகிறீங்க. அவங்க உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே தரல. இப்போ நெக்ஸ்ட் டே ஒரு ஈவினிங் போல் இருக்கும். அவங்க உங்களை அடிக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க, என்னால் சுத்தமாக முடியல, உங்ககிட்ட கெஞ்ச கூட எனக்கு எனர்ஜி இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தரீங்களா ப்ளீஸ், கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் தாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. அந்த போலீஸ் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே கீழே ஊற்றுறாங்க. உங்களால் அதை கூட போய் பிடிச்சி குடிக்க முடியல. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க எழுந்த அடுத்த நிமிஷமே. ஸோ கீழே அப்படியே தடவுறீங்க தண்ணின்னு. ப்ளீஸ்
தண்ணி கொடுங்க, என்னால் முடியல ப்ளீஸ் அப்படின்னு ரொம்ப அழுகிறீங்க. அப்படியே ஒரு டேவும் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். இப்போ தயாங், அதாவது மண்டே ஆயிடுச்சு. இப்போ தயாங் உங்களை பெயிலில் எடுத்துடுறான். எடுத்து அடுத்த நிமிஷம் அவன் பார்த்ததுமே அவன் கண்ணுலேருந்து செம்மையாக அழுக வருது. அப்படியே அவன் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு வெளில கூட்டிகிட்டு வரான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. தயாங், என்னால் நடக்க முடியல, எனக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுரு. ஹே ஹே ஒயன் சொல்லியிருக்கலாம்ல, நான் தானே அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், நான் தானே சொல்லியிருக்கலாம் இல்லடி. எதுக்கடி இவ்வளோ அடி வாங்கியிருக்க? தயாங், கொஞ்ச நாள் உன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டல, உனக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவனுக்கு அப்படியே அழுகையாக வருது. தயாங், எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குது, ப்ளீஸ் தண்ணி மட்டும் தரியா? இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப அழுக வருது. நீங்கள் அப்படியே அவனோட கையிலே மயங்கி விழுந்துடுறீங்க. தயாங்க்கு இங்கே ஒயன் என்னடி ஆச்சு? எந்திரடி, என்னை விட்டு போயிடாத. இனிமேல் நீ என் பர்ஃப்யூமை உடைச்சாலும் பரவாயில்ல, என் கூடவே இரு. நீ நீ என்கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிறனாலும் பரவாயில்ல, என் மனசே உன்கிட்ட கொடுத்துட்ட, போயிடாத என்னை விட்டு. எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, ஒன்று மாதிரி தான் நானும். ப்ளீஸ் எந்திரு ஒயன், என்னை விட்டு போயிடாத அப்படின்னு ரொம்ப அழுகிறான். இப்போது ஒரு வழியாக அவன் டாக்டர்கிட்டையும் அவனோட பர்சனல் டாக்டர்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறான். இப்போது தயாங்கிட்ட அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கை ஃப்ராக்சராக இருக்குது அண்ட் கால் ஃப்ராக்சராக இருக்குது. அண்ட் ரொம்ப அடிபட்டதுனால அவங்களால கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 3 month பெட் ரெஸ்ட்டில் அவங்க இருக்கணும். நீங்கள் அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறையா டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ தான் தயாங்க்கு உயிரே வருது. தயாங் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் இருந்து ஒரு 1 week லேட்டர் நீங்கள் தயாங், எனக்கு ஏதாவது ஒரு லேடிஸ் ஸ்டாப்ஸ் போட, என்னை பார்த்துக்க, உன் மூஞ்சியே பார்க்க எனக்கு போர் அடிக்குது. இது ஒரு மூஞ்சின்னு சொல்லி நீ உன்னை பார்த்துக்கிறதே நான் பெருசு, இதில் நான் வேற உனக்கு ஒரு தனியாக லேடிஸ் ஸ்டாப்ஸ் போட்டு அவங்களுக்கு நான் மணி தரணுமா? அதெல்லாம் முடியாது, நான் தான் இருப்பேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் தயாங்க, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். சரி வா, நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன். நான் அப்படியே உங்களை கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு அவன் வெளியே நிற்கிறான். இப்போ நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்க. உங்களுக்கு தயாங்கிட்ட இது எப்படி சொல்லணுன்னே தெரில. வெளில வந்துட்டு தயாங், என்னாச்சு, ஏதாவது வலிக்குதா? இல்லை தயாங், அது நான் அதாகிட்டேன். எதாகிட்ட? அதான் நான் அதாகிட்டேன். என்னடி பேசுகிற? என்னான தயாங், உனக்கு புரியாதா? நான் அதாகிட்டேன். ஐயோ, மூட்டு ஒழுக்கமாக சொல்லு. அது நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன். அப்படியா? சரி, நீ போய் குளிக்கிறியா? எப்படிடா குளிப்பேன்? இங்கே பாரு, கையிலையும் கட்டு போட்டிருக்கு, கால்லையும் கட்டு போட்டிருக்கு, அதில் தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பாலி பேக் எடுத்துகிட்டு உங்களோட கை ஃபுல்லாக கவர் பண்ணுறான். தென் காலுக்குமே கவர் பண்ணுறான். இப்போ உங்களை போயிட்டு பாத்ரூம்குள்ளே விட்டுட்டு நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, நான் போய் எல்லாம் தேவையானதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரான். அதாவது நாப்கின், உங்களுக்கு சாக்லேட்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ நீங்கள் தயாங், என்னடி ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னதும் அவன் தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இன்னர்வேர், பாடி அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து கொடுக்குறான் வித் நாப்கின்ஸோட. நீங்களும் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. உங்களால் நடக்க முடியல. தயாங், இங்கே பாரு, இந்த லிப்ஸ் கிட்ட இருக்க புண்ணும் இந்த கை விரலில் இருக்க புண்ணெல்லாம் ரொம்ப எரியுது. சரி வா, பார்த்து வா, நான் அதுக்கெல்லாம் ஆயில்மெண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையெல்லாம் பிடிச்சி உங்களுக்கு ஆயில்மெண்ட்ஸ் போடுறான். இப்போ அந்த லிப்ஸ் கிட்ட இருக்கும் இல்லையா, அங்கே போய் ஆயில்மெண்ட்ஸ் போடவும் உங்கள் லிப்ஸையே பார்க்குறான். அவனுக்கு டெம்ப்ட் ஆகுது. நீங்கள் அதை ஒரு மாதிரி ஊன்னு வச்சுருக்கீங்களா வாயை, அதனால அவனுக்கு கிஸ் பண்ணும் போலே இருக்குது. பட் அவனை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆயில்மெண்ட்ஸ்லாம் போடுறான். இப்போ ஸ்டில் நீங்கள் அந்த வாயை ஊனே தான் வச்சுருக்கீங்க. ஸோ அவன் உங்கள் 2 கன்னத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குறான். டேய் கம்முனாச்சி பயலே, எனக்கு உடம்பு சரியில்லைன்றனால இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிறியா? ஹே, ஒன்றும் இல்லை, மூட்டுப்பாடு அப்படின்னு உங்களை படுக்க வைக்கிறான். தயாங், வயிறு வலிக்குது,
சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து சாக்லேட்ஸ் எல்லாமே தரான். இப்போ உங்கள் ஃபோர் ஹெட்லேயே நான் எங்கேயும் போகல, உனக்காக இங்கே தான் இருக்கேன், உனக்கு எப்போ தோணுதோ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. இப்படியே தான் ஒரு 3 மந்த்ஸும் போயிருக்கும். உங்களை தயாங் செம்மையாக கேர் பண்ணி பார்த்துக்கிறான். இப்போ உங்களுக்கு 99% க்யூர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டே தயாங், என்னடி வர வர டேன்ற வாடான்ற போடான்ற அந்த பாஸ் ஃபீலிங்கே உனக்கு இல்லையா? அதெல்லாம் விடு, நீ எதுக்கு என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட? கில்ட்டி ஃபீலிங்கா? யாருக்கு கில்ட்டி ஃபீலிங்கு? கில்ட்டி ஃபீலிங்னா உனக்கு ஏதாவது டேக் கேரை அரேஞ்ச் பண்ணிட்டு நான் போயிருக்க மாட்டேன். ஆமாம் இல்லை, நீ எதுக்கு என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட? ஏன்னா இது லவ் ஃபீலிங்கு. ஏ லூஸு, என்னம்மா புரியல? நான் எதுக்கு உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்? ஆமாம்ல, நீ எதுக்கு என்னை உன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்ட? ஏன்னா உன்னை பார்த்த அன்றைக்கே நான் ஃப்ளாட்டு. ஆமாண்டி லூஸு, ஆனால் எனக்கு எப்போ தெரியுமா உன் மேலே லவ் ரொம்ப அதிகமாச்சு? எப்போ? நீ போலீஸ் ஸ்டேஷனில் அவ்வளோ அடி வாங்கியும் என்னை நீ சொல்லித்தரல. அவ்வளோ லாயலாக இருந்த. ஏன்னா நான் கொடுத்த ஒரு சாப்பாட்டுக்காக. எல்லாருமே இவ்வளோ லாயலாக இருப்பாங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நான் எப்போ தெரியுமா உன்னை லவ் பண்ணுறேன்னு ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணேன்? அன்றைக்கி நீ என் கையில் மயங்கி விழுந்து பார்த்தியா? அன்றைக்கி எனக்கு பிரெயின் ஒர்க் ஆகலை. நீ இறந்துட்டியோன்னு நினச்சா அவ்வளோ அழுத. அது இன்னுமே என் கண்ணுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் இனிமேல் நான் எப்படி வாழ போகிறேன்னு எனக்கே கொஸ்டின்ஸ். என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அப்போ புரிஞ்சிச்சு. ஐ லவ் யூ, என்னை ஏற்றுப்பியா அப்படின்னு அவன் கேட்குறான். ஏற்றுப்பேனே. என்னடி சொல்கிற? ஆமாம், நீ என்னை ரொம்ப நல்லா தான் இந்த 3 மந்த்ஸும் டேக் கேர் பண்ணிக்கிட்ட. என்னை யார்ட்டாவது கொடுத்தா அவங்க நல்லா பார்த்துப்பாங்களா இல்லையான்னு தெரியாதனால நீயே உட்காந்து இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்ட. நான் என்ன தான் கேட்டாலும் நீ என்னை திட்டுற மாதிரி திட்டிட்டு உட்காந்து அவ்வளோ அழுதல்ல நைட்லாம் டெய்லி என்னை பார்த்து. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐ லவ் யூ டூ அப்படின்றீங்க. அவங்கள வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரி ஓகேடா மிஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை நீங்களே திங்க் பண்ணிக்கிங்க. அண்ட் எனக்கு ஒரு கொஸ்டின், இப்போ ஒயன் ஓகே சொன்னாலையா, அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? தயாங்க்கு ஓகேவா இல்லையா? அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் பாய், சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல்.